ரட்சிக்கப்படாத ஒரு ஆளுக்கு உங்களுடைய மகனையோ மகளையோ திருமணத்துக்கு சம்மதிக்கவே கூடாது. வாலிப தம்பி பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஒரு துணையை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. வசனம் சொல்லி இது பொதுவான தேவ சித்தம். நான் மலேசியா போயிருந்தேன். அப்ப ஜெபிக்க கூட்டம் முடிஞ்சோடனே ஜெபிக்க வந்தாங்க. ஒரு வாலிப மகள் வந்தாள். அங்கே எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னான். ஜெபம் பண்ண, ஆண்டவரே மகளை ஆசீர்வதின்னு ஜெபம் பண்ண. ஜெபம் முடிச்சோன்னே ஏதாவது தெரியுதா அங்கள்னு கேட்டான். நான் கேட்டேன், என்ன தெரியணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை அங்கிள், நான் எனக்கு மேரேஜுக்கு அப்பா அம்மாலாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக ஜெபம் பண்ணி ஏதாவது தெரியுதா? தெரியறதுக்கு எல்லாம் ஒன்றும் தேவையில்லை மகளே, ஆண்டவர் உனக்கு நல்ல வாழ்க்கை துணை தருவார். அப்பா அம்மா பார்க்குறாங்கல்ல, நீ ஜெபம் பண்ண உனக்கு ஏற்ற துணை தருவார்னா அப்போ போல. இல்லை அங்கிள் அப்படின்னு எழுத்தா. என்ன விஷயம்? சரி நீ சொல்லு, உன் மனசில் என்ன இருக்கு சொல்லுன்னா, நான் ஒரு பையனை விரும்புகிறேன், அதில் தான் தேவ சித்தம் என்னன்னு எனக்கு தெரியணும், நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? அவன் கிறிஸ்தவனே இல்லை. நான் சொன்னேன், இதுக்கு ஜெபமே பண்ண தேவையில்லை மகளே, வசனம் தெளிவா இருக்குது. விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு சம்பந்தம் கிடையாது. ரட்சிக்கப்படாத பையன், அதுக்கு இயேசுவை அறியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணது உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது, பண்ணக்கூடாது. அதான் பொதுவான தேவ சித்தம்.